மாலிவுட்ல ஒரு கசப்பான அனுபவத்த தாண்டி தன்னோட வாழ்க்கைய வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கிறவங்க தாங்க ஒரு பெண்மணி யாருன்னு கேட்டிங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே ஒருத்தங்க பாவனா தான். அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. கஷ்டமான ஒரு விஷயம் தான். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். அவர் கொடுத்த அந்த வலி எல்லோரும் நினைக்கிற மாதிரி இல்ல. நடிகை பாவனா கண்ணீர். நடிகை பாவனா சமீபத்திய பேட்டியில் தனக்கு ஏற்பட்ட வலி நிறைந்த அனுபவங்கள் குறித்து வெளிப்படையாக சில விஷயங்கள் பேசியிருக்கிறார். அது பொதுவெளியில் பேசப்படும் கருத்துக்களை உடைக்கும் விதமாக அமைந்திருக்கிறது. அவர் என்ன பேசினார் என்பது குறித்த சுவாரஸ்யமான பதிவு தான் இது. தமிழ், தெலுங்கு, மலையாளம் என தென்னிந்திய சினிமாவில் ஒரு கலக்கு கலக்கியவர் நடிகை பாவனா. இடையில் நடிகர் ஒருவரின் தவறான அணுகுமுறைக்காக உள்ளான இவர் அதன் பிறகு சினிமாவிலிருந்து ஒதுங்கி இருக்கிறார். அந்த நேரத்தில் தன்னுடைய காதலரை திருமணம் செய்து கொண்டார். தற்போது மீண்டும் திரைப்படங்களில் நடித்து வரும் இவர் சமீபத்தில் பிரபல தனியார் ஊடகம் ஒன்றில் பேட்டி எடுத்து கொடுத்திருக்கிறார். அதில் அவர் கூறியதாவது, எல்லாவற்றுக்கும் காலம் பதில் சொல்லும், எல்லா பிரச்சனைக்கும் காலம் ஒரு அருமையான மருந்து என்று கூறியிருக்கிறார். ஆனால் அது உண்மை கிடையாது. என்னதான் அது மருந்தாக இருந்தாலும் அதனுடைய ரணம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. என்னுடைய அப்பா, அண்ணன் ஆகியோரின் மறைவு கொடுத்த வழி இருந்து கொண்டே தான் இருக்கிறது. என்னுடைய தந்தையை இழந்தேன், என்னுடைய அண்ணனை இழந்தேன். காலம் அதற்கு மருந்தாக என்று கேட்டால் கிடையவே கிடையாது. அவர்கள் இல்லையே என்ற ரணம் தான் மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் இருந்திருந்தால் எப்படி இருக்கும், அவர்கள் இல்லாதால் என்னென்ன பிரச்சனைகள், இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது மனம் காயப்படுகிறது. அது வாழ்நாள் முழுக்க இருந்து கொண்டே தான் இருக்கும். எல்லாவற்றுக்கும் காலம் பதில் சொல்லும், காலம் சிறந்த மருந்தாகும் என்று சொல்வதில் எனக்கு உடன்பாடு கிடையாது என பேசியிருக்கிறார் நடிகை பாவனா. ஸோ இறப்பு, பிறப்பு இது எதுவுமே நம்ம கையில் கிடையாது. பட் இருக்கிற லைஃப்பை நம்ம சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒருத்தங்க இல்லாத அந்த ஒரு வெற்றிடத்தை வேறு யாராலையும் ஃபில் பண்ணுறதுங்கிறது பார்த்திங்கன்னா முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அவங்களால மட்டும்தான் அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ண முடியுமே தவிர்த்து வேறு யாரும் அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ணவே முடியாது. அதுக்கு என்னதான் இருந்தாலும் அது மாற்று மருந்தாக தான் இருக்குமே தவிர்த்து அந்த வெற்றிடங்கிறது அவங்களால மட்டும்தான் நிரப்ப முடியும். அவங்க மட்டும்தான் அதை நிரப்புவாங்க அப்படிங்கிறது என்னோடய கருத்துன்னு தான் கூட. பட் பாவனா மேம்க்கு நடந்த கஷ்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அதாவது ஒரு பெண்கள் எல்லாருமே இதை தைரியமாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில ஆண்கள் செய்கிற தவறுனால எல்லா ஆண்கள் என்னமும் தப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் ஒரு சில பெண்கள் செய்கிற தவறுனால எல்லா பெண்களையும் நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது. அந்த விஷயத்தில் பாவனா மேம் அப்படி அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய கஷ்டத்தையும் தாண்டி அவங்க வாழ்க்கையில் இப்போ சாதித்து வெளியே வந்துட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு அதுக்கே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். பட் அவங்களோட அந்த வலி உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வலி தான். ஸோ அதை போக்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அந்த ரணத்தை. ஸோ இதுக்கு நம்ம என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் நம்ம பசங்களாக இருக்கிற நம்ம எல்லோரும் தலை குனிஞ்சு தான் ஆகணும். ஸோ ரியலி இட்ஸ் ஜஸ்ட் சேம்ஃபுல் ஃபார் அவர்ஸ். ஸோ நம்ம தான் அதை மாற்றிக்கணுமே தவிர்த்து அவங்கள மாறுங்கன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுவும் சினி ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாமே நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் எல்லாமே பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.